காலம் கிரகங்கள் கையில். உண்மை ஜோதிடத்தை உலகிற்கு எடுத்துக் கூறும் உங்கள் புதிய வரலாறு டிவி. வணக்கம். ஓம் சாய்ராம். குருவே நமக. உலகம் முழுக்க பரவி இருக்கக்கூடிய தமிழ் நெஞ்சங்கள், ஜோதிட ஆர்வலர் நண்பர்கள் அனைவருக்கும் மதுரை ஜோதிடர் சாய் செல்வத்தின் இனிய காலை வணக்கம். வாழ்க வளமுடன். மங்களக்காரகன் எனப்படக்கூடிய செவ்வாய் கிரகத்தின் பெயர்ச்சியை 12 ராசிகளுக்கும் சொல்ல ஆரம்பித்திருக்கிறேன். இன்று ரிஷபராசிக்கு பார்ப்போம். ரிஷபராசி கலைநயமிக்க ராசி. அதன் அதிபர் சுக்கிர பகவான். இந்த ரிஷபராசிக்கு இந்த செவ்வாய் பயிற்சி என்ன பலன்களை தரும் என்பதை தெளிவாக பார்ப்போம். ரிஷபராசிக்கு செவ்வாய் 7ஆம் இடத்திற்கும் 12ஆம் இடத்திற்கும் அதிபதி ஆவார். 7ஆம் இடம் மனைவி, கூட்டு தொழில் புரிபவர்கள், நம்ம தொடர்பு கொள்ளும் அனைத்து பேர்களையும் இந்த 7ஆம் இடம் குறிக்குங்க. 12ஆம் இடம் விரயம்ங்க. இதை குறிக்கக்கூடிய இந்த கிரகம் இப்பொழுது 9ஆம் இடத்துல பாக்கியஸ்தானத்தில் 4ஆம் அதிபதியோட 2-5 கூடிய புதனோட சேர்ந்து அபாரமாக நல்ல பலன் தர இருக்கிறார். என்ன நடக்கும்? ரிஷபத்துக்கு 2 குடும்பம், 5 புத்திர பாக்கியம், பூர்வ புண்ணியம், நமது சிந்தனை. சூரியன் 4ஆம் அதிபதி, சுகஸ்தானம். செவ்வாய் 7ஆம் அதிபதி. இவங்கெல்லாம் சேர்ந்து பாக்கியஸ்தானத்தில் வலிமை பெறுறாங்க. அருமையான பலன். வாக்கால் ஜீவனம் செய்பவர்கள், தனது அறிவால் ஜீவனம் செய்பவர்கள், குழந்தைகள் நலன், மனைவி அமைப்பு எல்லாமே பாக்கியம் அமைப்பை போகுது. தொழில் செய்யும் பொழுது, ஒரு வேலை செய்யும் பொழுது மனைவியோட துணையோடு வேலை செய்கிறவர் இருக்காங்க பாருங்க, அது அபாரமாக இருக்க போகுது இந்த செவ்வாயுடைய பயிற்சிக்கு பிறகு. இது ஒரு 45 நாளைக்கு இருக்குங்க. அந்த அபூர்வமான பலன்களை அனுபவிக்க ரெடியாக இருங்கள் ரிஷபராசினியர்கள். 12ஆம் இடத்துல வியாழன் இருக்கிறது ஒன்றும் கெடுதல் கிடையாதுங்க. 12ஆம் இடம் தூக்கஸ்தானம். சரி, தூக்கஸ்தானத்தில் 12ஆம் இடத்துல குரு இருக்குது. ஆனாலும் ரிஷபராசியில் தூக்கம் வராமல் உள்ளவர் இருப்பாங்க. அதுக்கு என்ன காரணம்? அவங்களுடைய தசாபுத்தி காரணம். அப்போ 12ஆம் இடத்துல குரு இருக்கும் பொழுது பெரிய பாதிப்புகள் இல்லாமல் தூங்கினாலும், ஒரு சோர்வாக இருந்தாலும் உடனே சுதாரித்து செல்லக்கூடிய தன்மையை இந்த செவ்வாய் பயிற்சி கண்டிப்பாக தரும். என்றைக்குமே 1, 5, 7, 9 பலமாக இருக்க வேணும். 1ங்கிறது ராசி, நம்ம 5 நம்ம சிந்தனை, புத்திர பாக்கியம், குழந்தையோட நலன், 7ஆம் இடம் மனைவி, பங்குதாரர்கள், தொடர்பு கொள்பவர்கள், 9ஆம் இடம் பாக்கியம். இந்த அமைப்பு தாங்க இருக்குது. குடும்பம், பூர்வ புண்ணியம், பிள்ளைகளுக்குள்ள மேன்மை கண்டிப்பாக நடக்கும். வாக்கால் படைப்பவர்களுக்கு கண்டிப்பாக நடக்கும். புதனது துறையில் இருக்கக்கூடியவர்கள், மீடியாக்கள், இந்த மாதிரி அமைப்புகளில் இருக்கக்கூடியவங்க எல்லாருக்குமே சிறப்பாக இருக்கக்கூடிய காலமாக இங்கே இருக்கும். 11ஆம் இடத்துல ராகு இருக்காருங்க. இப்போ செவ்வாயோட ஒரு கிரக பயிற்சி சொல்லும் பொழுது அனைத்து கிரகத்தையும் தான் படிக்கணும். எந்த ஒரு சம்பவமும் ஒரு கிரகத்தில் கண்டிப்பாக ஆகாது. எத்தனையோ பேர் பயிற்சிகள் சொல்லலாம், வருஷ பயிற்சி, தின பயிற்சி எல்லாம் சொல்லலாம். நான் சேர்ந்து கொஞ்சம் வித்தியாசமாக என்ன நடக்குங்கிறத தெளிவாக ஆழமாக தான் சொல்லுவேங்க. ஃபில்டப் எதுவும் இருக்காது. ஆக உண்மையிலேயே அந்த பாவங்கள் தொடர்பு தாங்க. 12 கட்டமும் 12 விஷயங்களை சொல்லும். அப்போ 2ஆம் இடம் குடும்பம், உச்ச செவ்வாய் 7ஆம் அதிபதி அங்கே இருக்கார். மனைவி நம்ம குடும்பத்துக்காக நம்மளோட சேர்ந்து பயணிப்பாங்க. தெம்பாக ஒரு அவங்களால நமக்கு லாபம் இருக்கும், உறுதியாக இருக்கும் பாருங்கள். 5ஆம் இடம் குழந்தை ஸ்தானம் பாக்கியத்தில் நிற்குது. குழந்தைகள் விஷயங்கள் நல்ல பாக்கியமாக அவங்களுக்கு ரிஷபராசியிலிருந்து சிறு வயதிலிருந்து பெரியவராக இருப்பாங்க. அப்போ வயோதிகமான ரிஷபராசிகளுக்கு குழந்தைகள் நலன் இங்கே வரும். வயசுக்கு தக்க நம்ம பலன் எடுக்கணும். 11 ராகு இருக்கிறது, லாபஸ்தானத்தில் ராகு நல்லது தாங்க. அடுத்து 8ஆம் இடத்தில் சுக்கிரன். இங்கே தான் ஒரு பாயிண்ட்டு. அப்படியே 2ஆம் இடத்தை பார்க்குறாரு. ஜீவன அமைப்புக்காக வெளியில் செல்லக்கூடியவர்கள் இந்த செவ்வாய் பயிற்சி காலத்தில் ஒரு நல்ல அமைப்பாக இருக்கும். அது மனைவியுடைய அனுசரணையோடு, அவங்களோட உதவியோடு வெளியூர், வெளி மாநில பயணங்கள், தொழில் நிமித்தமாக போகக்கூடிய தசாபுத்தி நடப்பவர்களுக்கு இது கண்டிப்பாக பலிக்கும்.
இதுதாங்க இந்த செவ்வாய் பயிற்சியுடைய பலன். 45 நாளைக்கு இருக்கும். 45 நாள் ஜென்ரேட் பண்ணி விட்டுரும். அதுக்கு பிறகு வரக்கூடிய கிரக நிலைகள் அதை எடுத்து செல்லும். கூடிய விரைவில் மே மாதம் ரிஷபத்துக்கு குரு வராருங்க. ஜென்ம குரு சிறைவாசம் வரக்கூடாதுங்கிறதெல்லாம் தூக்கி போட்டுருங்க. உங்கள் ராசி பலப்படும். குரு பகவான் அங்கே வராரு இன்னும் சிறப்பாக. அப்போ செவ்வாய் பயிற்சியின் மூலம் ஒரு நல்ல அமைப்புக்கு வரக்கூடியவங்க அதன் தொடர்ச்சி இந்த குரு பகவான் உங்களுக்கு செய்வார். ஆக ரிஷபராசி அன்பர்கள் தூக்கமின்மையாலோ அல்லது கடன் சுமையாலோ பிள்ளைகளுடைய செயல்பாடுகளுக்கு நம்ம செய்ய முடியாத ஒரு தாழ்வு மனப்பான்மையாலோ தொழில் லாபம் வராத தன்மையாலோ எந்த விஷயமாக இருந்தாலும் இந்த 45 நாளில் இந்த செவ்வாய் உச்சபலமாக வராரு. உச்சங்கிறது ஹைப்பவர், உச்சபலம். மகரத்தில் செவ்வாய் உச்சபலம். அதுக்கு இடம் கொடுத்த சனி 10ஆம் இடத்துல இருக்காரு. தொழில் நிமித்தமாக இந்த செயல்கள் எல்லாம் நடைபெறும் அப்படிங்கிறது அர்த்தம்ங்க. மிகுந்த நற்பலன்கள் இந்த ரிஷபராசிற்கு உண்டு. வாழ்க வளமுடன். அடுத்து மிதுன ராசிக்கு உள்ள பலன்களை பார்ப்போம். அதுவரை வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் அபிமான மதுரை ஜோதிடர் சாய் செல்வம். நன்றி, வணக்கம். எல்லோரும் இன்புற்று இருக்க.